இப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அங்கே இருந்துட்டு விஜயை கூப்பிட்டு அவர் பேசினார். 15 நிமிஷம் பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கார், அவரை தேர்த்தி இருக்காரு. இது மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்கள் கட்சி தொண்டர்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன்னு பேசியிருக்கார் விஜயை. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவரை அனுப்பிச்சு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு நேற்று கரூரில் அவங்கெல்லாம் பார்த்தாங்க. விஜயை ஒரு புத்தக விழாவில் சந்திப்பதற்கே எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடினவர் ஒத்துக்கிட்டு, அதுவும் அம்பேத்கர் புக்கை. ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டில் நயினார் நாகேந்திரன் தலைவரானவனும் அவருக்கு மாலைலாம் போடுறாரு. இவர் என்ன ரொம்ப பாஜக எதிர்ப்பாளர்? இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். யாதவ் அர்ஜுனா அவராக போய் மாற்றிக்கிட்டார், அவராக போய் இது செஞ்சுருக்க வேணாம். புரியுது சார். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இப்போ இதில் தலையிடலாம், பிஜேபி கூட. புரியுது. என்னன்னு தேச துரோகம்னுவாங்க, அவங்க சும்மாவே தேசப்பற்று மிக்கவர்கள் பாஜக. இப்போ இதில் பாருங்கள் அவர் கலவரத்தை தூண்டுறாருன்னு. ஆனால் இன்னைக்கு அதை ஊதி பெருசாக்கி அவர் ஏதோ இளைஞர், இவர் சொன்னால் எத்தனை இளைஞர்கள் கேட்க போகிறாங்க இந்தியாவில்? சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் இந்த ஸ்டாம்பேட் இஷ்யூ நடந்ததில்ல சார், அது ஒரு வகையில் விபத்தா பார்த்தாலுமே ஒரு சிலர் அதை அரசியலாக மாற்றுறாங்க. இப்போ பாஜக என்னதான் நம்ம அதை நல்ல விஷயமா பண்ணாலுமே ஒரு சிலர் இன்னும் அதை அரசியலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று தினம் கூட திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார், இப்போ பாஜக ஒரு குழு அனுப்புதுன்னா ராகுல் காந்தி அவர்களும் ஒரு குழு அனுப்பணும் சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு விஜய் அந்த ஆர்எஸ்எஸோட கையில் இருக்காரு, அவரோட நேர்மையை ஒரு கேள்விக்குறியாக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த உயிர் பலியை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாரு. சும்மாவே முதல்வர் ஸ்டாலின் வேற இந்த பழி சுமத்துறது நல்ல அரசியலாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் கூட்டணி நிர்பந்தங்களுக்காக இப்படி சம்மன் இல்லாமல் ஆஜராகி இது போன்ற கருத்துக்களை திமுகவுக்கு ஆதரவாகவும் முதல்வருக்கு ஆதரவாகவும் பொதுவெளியில் பேசுறதுன்றது இது முதல் தடவை இல்லை. அவருக்கு இப்போ அவர் தன்னுடைய சுயத்தை இழந்து, இண்டிபெண்டன்ஸை இழந்து, அவருடைய தனித்தன்மையே இழந்துட்டு இருக்காரு. அவர் பேசாமல் திமுகவிலே சேர்ந்துடலாம், திமுகவினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிடலான்னு நான் நினைக்கிறேன். பாஜக எதிர்ப்பு, பாஜக உடைய எதிராக கருத்து சொல்கிறதுல நான் உங்களை சிம்பிளாக கேட்குறேன், திருமாவளவன் என்ன ராகுல் காந்தியை விட கடுமையான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளரா? ராகுல் காந்தியை விட பாஜகவை எதிர்த்தவரா? ஏன் திருமாவளவனே பாஜக கூட்டணியில் இருந்தவர் தானேங்க, போட்டி போட்டவர் தானேங்க. ஒரு தேர்தலில் போட்டி போடலன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல்களில் பாஜக கூட்டணியில் திருமாவளவன் இடம்பெற்றிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இடம்பெறாமல் அந்த கட்சியோடு எந்த உறவையும் இதுவரையில் 100 வருஷத்தில் வைக்காதது. 100 வருஷம்னா நான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறேன். பிஜேபியோட எந்த அரசியல் தொடர்பும் வைக்காத ஒரே அரசியல் கட்சி, இல்லை 2 அரசியல் கட்சி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று ராஷ்ட்ரிய ஜனதா தள், லாலு பிரசாத் யாதவ் கட்சி. மற்ற எல்லாரும் போய் சேர்ந்துருக்காங்க, பதவியை பங்கு போட்டிருக்காங்க, கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருக்காங்க. அதனால் என்னவோ திருமாவளவன் உலகத்துக்கே இவர் தான் பாஜகவை எதிர்க்கிற ஒரு மாதிரியும், மதசார்பற்ற சக்திகளுக்கு இவர் தான் தலைவர். இப்போ ராகுல் காந்தி என்ன? ராகுல் காந்தியை விட இவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் நாடு பூரா போய் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை சமர்ப்புரிகிறவர். புரியுது. இவர் இந்த தமிழ்நாட்டில் குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற ஆள். இவர் ஏதோ பாஜகவை இவர் தான் எதிர்க்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் பாஜக ஆதரவாளர் பேசுறது எனக்கு என்னவோ ரொம்ப இதுவாக தெரியுது, சில்லறத்தனமாக தெரியுதுங்க. அதாவதுங்க, இப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார். ஓகே. அங்கே இருந்துட்டு விஜயை கூப்பிட்டு அவர் பேசினார். செய்தியெல்லாம் வந்திருக்கு, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. 15 நிமிஷம் பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கார், அவரை தேர்த்தி இருக்காரு. இது மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க,
உங்கள் கட்சி தொண்டர்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன்னு வெளிநாட்டில் இருக்கிறவர் கூப்பிட்டு பேசியிருக்கார், விஜயை தேற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவரை அனுப்பிச்சு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு நேற்று கரூரில் அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாதது, அவங்களுக்கெல்லாம் புரியாதது வந்து திருமாவளவனுக்கு ரொம்ப தெரியுமா நான் கேட்குறேன். ஏன் திருமாவளவன் தன்னை பெரிய பாஜகவின் மிகப்பெரிய எதிரி, நான் தான் பாஜகவை தடுத்துட்டுக்கிறேன், கொஞ்சம் விட்டா வந்து காங்கிரஸோட நான் தான் சொல்லுவார் போல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து விஜயினுடைய பாஜக எதிர்ப்பை பற்றி இவர் பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்குது? பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டி போட்ட ஆள் தானே விசிகாவும் திருமாவளவனா. விஜய் இதுவரையில் அப்படி செஞ்சிருக்காரா? கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் கன்சிஸ்டண்டா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக வச்சிட்டு இருக்காரு, பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிட்டு இருக்காரு. ஆக இவர் என்ன சொல்றாரு, இவர் தான் வந்து பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு நியாயமே இல்லை. இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நாளைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே திமுகவாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், இவங்க விசிகாவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்துங்க பாஜகவோடு கூடி குழாவாமல் கூட்டணி வைக்காத ஆள் யாருங்க சொல்லுங்க? அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து யோகியதே கிடையாது பாஜக பற்றி பேசுறதுக்கு. நான் கேட்குறேன், பாஜக ஒரு அரசியல் கட்சியா இல்லையா? அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட அல் கொய்தாயோ அல் உமாவோ கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சி. அதோட எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அது ஒரு அரசியல் கட்சி. இன்னைக்கு தேர்தலில் மோசடி பண்ணி ஜெயிச்சாங்களா, தேர்தல் கமிஷனோட ஃப்ராடு பண்ணாங்களா, இதெல்லாம் வாதம். ஆனா ஆல் செட்டர்ன்னு இன்னைக்கு அவங்க தான் 15-14 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அது ஒரு அரசியல் கட்சி. அது வந்து நம்ம ஸ்டாலின் முன்னால் சொல்லுவார்ல, எதிர்கட்சின்னா என்ன அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்கன்னா, அது எதிர்கட்சி தானே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக. அவங்க வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க. அதை விட நீங்கள் சொல்கிறேன் கேளுங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க பாருங்க, கனிமொழிக்கு போட்டியாக அவங்களும் வீடு வீடாக போய், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ துயர சம்பவங்கள் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி. அங்கெல்லாம் போனாங்களா கனிமொழியோ நிர்மலா சீதாராமன்லாம்? அப்போ இதில் வந்து எல்லாரும் அவங்க ஆதாயம் எடுக்கிறதுக்காக அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க. யாருக்கும் இந்த இறந்தவங்க மேலே கரிசனமும் அக்கறையாக இருக்கிறதே எனக்கு தெரியலைங்க. பாஜக இருக்க ஆட்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலையில தான் இந்த இஷ்யூல வந்து பேசுறாங்க. அதனாலதான் திருமாவளவன் வந்து பாஜகவோட கருவி தான் விஜய்னு வந்து சொல்றாரு. ஏங்க நான் சொல்றேன், இவர் திமுகவின் கருவியா? இவர் ஒரு சுயமா கட்சி நடத்துறாரு. இவருக்கு என்னங்க வந்தது? திமுக ஆட்கள் பேசட்டும். இப்போ விஜயை வந்து ஒரு புத்தக விழாவில் சந்திப்பதற்கே எனக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடினவர் ஒத்துக்கிட்டு, அதுவும் அம்பேத்கர் புக்கை. ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டில் நயினார் நாகேந்திரன் தலைவரானவனும் வந்து அவருக்கு மாலாலாம் போடுறாரு. இவர் என்ன ரொம்ப பாஜக எதிர்ப்பாளர்? இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு வந்து அரசியல் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, விஜயை போய் பாஜக இதாங்க இவங்க எல்லாருக்குமே அச்சம். மைனாரிட்டிகள் வாக்குகள், தலித் வாக்குகள், இதெல்லாம் இவங்களுக்கு சாலிடா இதுவரையில் கிடைச்சிட்டு இருந்தது. அடுத்த தேர்தலில் இதில் மேஜர் ஷேர் வந்து தங்களை விட்டு போயிடும், விஜய் அதெல்லாம் எடுத்துருவார்ன்ற அச்சத்தில் விஜயை வந்து எப்படியாவது டார் பண்ணும். அவருடைய ஒரு இமேஜுக்கு, அவர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறாரு, அவர் வந்து மத அரசியல் பிளவு அரசியலை எதிர்க்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு. அவரை எப்படியாவது கொண்டு போய் பிஜேபியோட லிங்க் பண்ணி விட்டாதான் இந்த மைனாரிட்டி வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தங்கள் கிடைக்கும்ன்றதால திருமாவளவன் போன்றவர்கள் இட் இஸ் இரஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஏன் பாஜக வந்து அரசியல் கட்சின்ற முறையில் அவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைச்சா என்ன தப்பு? அவரு இப்போ காங்கிரஸ் அனுப்புது இல்லை, காங்கிரஸ் அனுப்பணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாலே காங்கிரஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன உடனே பாஜக வலையில் வீழ்ந்துட்டாரு. நீங்க இல்லை அவரை தள்ளிட்டு இருக்கீங்க. விஜயை வந்து பாஜக வலையில தள்ளுறது திமுகன்னு நான் சொல்றேன். கரூர்ல இந்த சம்பவம் நடக்காம பார்த்துருந்தா ஏன் பாஜக உள்ள வருது?
நீங்கள் தானே பாஜகவை உள்ளே வர்றதுக்கே நுழையிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. நான் கேட்குறேன், 21லேருந்து 24 வரைக்கும் அண்ணாமலைக்கு கொம்பு சீவி வளர்த்தது யார்? எடப்பாடி தான் எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு நீங்கள் ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் பிஜேபியை வளர்த்து விடுறதுல தானே இருந்தீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வசதி. பிஜேபியை எதிரின்னு சொன்னால் உங்களுக்கு ஜெயிக்கிறது ஈஸி. அதிமுகவை எதிரினால் பிரதான எதிர்க்கட்சி ஒரு எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ தான் இருக்காங்க பாஜக, அதுவும் அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க. ஆனால் அதுக்கு கொடுத்த பிரதானம், அதை மேலே தாக்குதல் நடத்தின திமுக அதிமுகவை எந்த அளவுக்கு பீலிட்டில் பண்ணீங்க? புரியுது. அப்போ இவங்க தான் பிஜேபியை வளர்க்குற ஆட்கள்னு நான் குற்றம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபியையும் அதனுடைய தலைவர்களையும் வளர்க்குற ஆட்கள் வந்து திமுக தான். ஏன்னா அது அவங்களுக்கு அந்த அரசியலுக்கு பயன்படுது. வெளியே வந்து ரொம்ப எதிர்ப்புன்றாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. விஜய் என்னதான் நம்ம வலுவாக திரும்பி வரணும்னு நினைச்சாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா மேலே வந்து 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் அவர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு வந்து போட்டிருக்காங்க. ஓவரால் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. நீங்கள் சொல்கிறத நான் ஓரளவுக்கு ஒத்துக்குவேன். அதாவது இட் இஸ் எ டெம்பரரி செட்பேக். ஓகே, இது வந்து லாங் ரன்னில் நிற்காது. ஓகே, இம்மிடியட்டாக கொஞ்சம் செட்பேக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அது ஒரு சின்ன புதிய கட்சி, அனுபவம் இல்லை. ஓகே. ரெண்டாவது அதன் நிர்வாகிகள்லாம் பாவம் அப்பாவிகள், அவங்களுக்கும் வந்து அரசியல் அனுபவம்லாம் இல்லை. அதனால் திமுக ரொம்ப அரசியல் அனுபவம் வாய்ந்த கட்சி, அதிகார பலம் அதுக்கிட்ட இருக்குது, ஊடக சக்தி இருக்குது, போலீஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஓவர் பவர் பண்ணிட்டாங்க முதல் 2 நாள் 3 நாள் இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு. ஓகே. ஆனால் இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு பச்சாதாபம், ஒரு ஐயோ பாவம் இவர் இப்படி பண்ணுறாங்களே. நீங்கள் எதையுமே ஓவராக பண்ணீங்கன்னு வச்சுங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். இப்போ திமுக செய்திருக்கிற தவறு நான் என்னன்னா, அளவுக்கு மீறி அந்த அன்பில் மகேஷ் அழுததாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி விரைந்து வந்து சேவை பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓவர் டோஸ் பண்ணி அவருடைய திமுகவுடைய நிர்வாகிகள் பேச்சாளர்கள் தொலைக்காட்சி வாதங்களில், அதாவது சிலுவையில் இயேசுவை அறையிற மாதிரி குரூசிஃபிகேஷன் வாங்க. கடந்த 2-3 நாளாக வந்து இவங்க எந்த என்கொயரியும் இல்லாமல் இவங்க வந்து தாவேகா தலைவர் விஜயை வந்து குரூசிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ அது நிச்சயமாக வந்து பேர்னா உயிர் தெழுவார் இல்லையா இயேசு, கிறிஸ்துவர்கள் நம்பிக்கைப்படி 3வது நாள் ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவரை வந்து சிலுவையில் அறைவாங்க இயேசுவை. நான் அதுக்காக உடனே விஜய் இயேசு அளவுக்கு தூக்கிட்டேன் இல்லை, ஒரு கற்பனை அனாலஜிக்காக சொல்கிறேன். இயேசுவை வந்து சிலுவையில் அறைவாங்க ஒரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் தெழுந்து வருவார். அதான் மக்கள்லாம் வந்துட்டு ஈஸ்டர்னு கொண்டாடுவாங்க கிறிஸ்தவ மக்கள். அப்போ அது போல தான் முதல் 3 நாள் வந்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் இப்போ மேகங்கள்லாம் விலகுது, அவரும் ஒரு காணொளி போட்டார். இப்போ எல்லா விஷயங்களும் வெளியே வருது. இப்போ ஜனங்களுக்கு ஒரு பச்சாதாபம் வருது, என்னையா இந்த ஆளை இப்படி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ இவர் மேலே உண்மையிலேயே இவங்க எல்லாருக்கும் பயம் இருக்கா, இவர் ரியலாகவே இவங்களுக்கு சரியான சவால் தான் போல இருக்குது அப்படின்னு மக்களை நினைக்க வச்சிடுச்சு இந்த ஓவர் அட்டாக் ஆன் விஜய் அண்ட் டிவிக்கு. அதனால் டெம்பரரி செட்பேக் இருந்தது வாஸ்தவம் தான் இல்லை சார் சொன்ன மாதிரி. ஆனால் இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு வலுவை உண்டாக்கும். மோர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் இன்னும் அநியாயம் பண்ணுறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகி தாவேகாவுக்கு லாங் ரன்னில் பெனிஃபிட்டாக இருக்கும். அவரும் நேற்று சொல்லிட்டா இருப்பாருங்க, இந்த அரசியல் கட்சியை கலைக்கிறது போகிறதுன்னு வதந்தியை பரப்புனாங்களே, முன்னை விட வேகமாக உறுதியாக நம்ம அரசியல் பயணம் தொடரும்ட்டார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரரி செட்பேக் தான். பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. அது மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து அப்பாவிகள்னு வந்து சொல்றீங்க சார். அனுபவம் இல்லாதவர்கள் அப்பாவிகள்னு சொல்றதை விட ப்ரசைஸாக சொல்லணும்னா பொலிட்டிக்கல் அக்குமனோ
பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாதவங்க, ரெண்டாவது திமுகவை பற்றியோ மற்ற அரசியல் கட்சிகளை பற்றியோ அதிகமாக தெரியாதவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள. ஏன்னா இவங்க புதுசு தானே, புரியுது. அப்பாவிகள்னு நான் சொல்ல. இப்ப கலவரத்தை தூண்டும் வகையில வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ட்வீட் வந்து போட்டிருந்தாரு சார். இப்ப அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா. அதாவது அவருக்கு வந்து அதான் அவருக்கும் இது பொருந்தும். அரசியல் அனுபவம் கொஞ்சம் கம்மி, மெச்சூரிட்டி. இப்பவே ஆல்ரெடி இங்க பாயில் ஆயிட்டு இருக்கு. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது மாதிரி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு தலைவராக இருக்கார், ஒரு ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷன் மேலாண்மைன்னு கொடுத்துருக்காரு விஜய். நீங்கள் அதை வந்து அமைதியாக இருக்கலாம், அதாவது பேசாமல் இருப்பது நல்லது, இந்த டஸ்ட் செட்டில் ஆகட்டும்னு. அவர் பாட்டுன்னு நேபாளம் ஸ்ரீலங்காவில் மக்கள் புரட்சி பண்ண மாதிரினா இதில் என்ன இருக்குது? ஆட்சியாளருக்கு எதிரான எதுவுமே இல்லையே. இது புரியுது. கரூரில் நடந்தது ஒரு ட்ராஜடி. புரியுது. அது கான்ஸ்பிரசின்னு பல பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட்டு, இவங்க தப்பால் அது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எல்லா கோணத்திலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அது வந்து எந்த வகையிலும் ஒரு புரட்சிக்கோ ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கலகமோ இல்லை. அதனால் அவர் ராங்காக வந்து சில விஷயங்கள் பேசுனதால இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. டிஎம்கே இஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸ். யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்குற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு 2 லைன் இருந்தால் கூட அதை பிடிச்சி இன்னும் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. எனக்கு சொல்கிறேன், குண்டா சட்டமே போடுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா குண்டாஸை வந்து சகட்டு மேனிக்கு யூஸ் பண்ணுறது திமுக ஆட்சி. பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட்டு, யூடியூபர்ஸ் எல்லாம் குண்டாஸுன்னு போடுவாங்க. ஆனால் உண்மையிலே கிட்னி திருடினவன், ஏழை மக்கள் கிட்ட அவன் மேலாம் எந்த கேஸும் வராது. அதனால் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் தான். ஆதவ அர்ஜுனா வந்து அவராக போய் மாட்டிக்கிட்டார், அவராக போய் இதை செஞ்சிருக்க வேணாம். புரியுது சார். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இப்போ இதில் தலையிடலாம், பிஜேபி கூட. புரியுது. என்னன்னு தேச துரோகம்னுவாங்க. அவங்க சும்மாவே தேசப்பற்று மிக்கவர்கள் பாஜக. இப்போ இதில் வந்து பாருங்க அவர் கலவரத்தை தூண்டுறாருன்னு. இட் இஸ் எ மியர் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இன்னைக்கு அதை ஊதி பெருசாக்கி அவர் ஏதோ இளைஞர்கள், இவர் சொன்னால் எத்தனை இளைஞர்கள் கேட்க போகிறாங்க இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில்? அதனால் பட் தே ஆர் யூஸிங் இட். இவர் அதுக்கு ஏன் வழி கொடுக்கணும்? அவர் அமைதியாக இருந்திருக்கலாம், மற்றவங்கலாம் இருக்கா மாதிரி. இது பேசியிருக்க வேணாம். ஆனால் அதை உடனடியாக அவர் தப்புன்னு ஃபீல் பண்ணி யார் சொல்லியோ எடுத்துட்டாரு. இருந்தாலும் விடுவாங்களா? தவறு என்ன செய்வீங்கன்னு தான் காத்துட்டு இருக்காங்களே ஆட்சியாளர்கள். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் கிளவராக இருக்கணும்ல. புரியுது. அதுதான் என்னுடைய இது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் முகந்தமைக்கு. நன்றி சார்.